ஆக்சுவலி நீங்க தான் சொல்ல உங்களுக்கு எப்படி. ஆமா ஆமா அப்படியா வேணான்ட்டேன். அதான் உண்மை. அன்னைக்கு சொன்ன வேணான்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து ஒரு வாழ்க்கையில நான் அனுபவிக்காத சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்துல இருந்துச்சு. ஸோ அதுல எப்படின்னா இவ்வளவு பெரிய லூசரா இருக்கான், ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கலையே, பெரிய அளவுல வந்து சாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே, ஒரு ஹீரோயிசமும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி வித்தியாசமா பார்க்கணும்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால அது சரி, அவர் சொல்லிக் கொடுத்த விதத்துல வந்து நான் கொஞ்சம் கதாபாத்திரங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் போக போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கேரக்டரா பண்ண முடியுது. இந்த படத்தை கதையே அதுதானே, யாரு ஹீரோ யார் வில்லன், நீங்க எடுக்கிற முடிவு சந்தர்ப்பம் எல்லாத்தையும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது. ஒருத்தருக்கு ஹீரோவா இருக்கிறவங்க ஒருத்தருக்கு வில்லனா இருப்பாங்க, அதே சமயத்துல ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரியுவாங்க. அதான் இந்த படத்தோட கதை, அந்த படத்தோட அருமை. முதல்ல அந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி வந்து ஒரு பொம்பளை அறிஞ்ச பல வருஷம் ஆச்சு படத்துல, எவ்வளவு கதைக்கு வந்து பொறுத்து பார்த்தாங்க. பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணதுனாலதான் என்னால அதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுல வந்து ஐ திங்க் அது நியாயமா ஷூட் ஆச்சு. நான் ஏற்கனவே ஒரு 14 வருஷத்துல 4 படம் தான் சார் பண்ணிருக்கேன். நான் அது எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னு தெரியல. பட் ஐம் ஹாப்பி. நம்ம என்னை பத்தி யோசிச்சாலே பெரிய விஷயம். நல்லது. ஒரு நிமிஷங்க. பொதுவா ஒரு வில்லனா நடிக்கிறதுக்கும் கிரேட் ஷேட் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னா பொதுவா ஒரு வில்லனா வந்து நான் செய்யற செயலாம் தப்பான செயல், நான் வந்து நாட்டை தடுத்து அடிக்கிறது, தேவையில்லாத நெகட்டிவ் திங் சொசைட்டில பண்றது வந்து ஒரு வில்லன். அது வேற. ஒரு கதாபாத்திரத்துல இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமா செய்யற சில விஷயங்கள் வந்து நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான். ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபசர் இல்லாத ஒரு சயின்டிஸ்ட் இல்லாத ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியான நவரசங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம். பட் அகேன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவா பண்ணும், இல்லை நான் ஹீரோவா நடிக்கணும், அது மாதிரி இல்லை. ஒரு கதையை நம்ம கேட்டோம்னா உடனே இந்த கதையை சொன்னா நல்லா இருக்கும், நான் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம். சில சமயம் இட்ஸ் நெகட்டிவ் சைட், சில சமயம் இட்ஸ் சயின்டிஸ்ட், சில சமயம் பயோபிக். எந்த படத்துல? சேலஞ்ச் இல்லையா, அந்த மாதிரி ஆள் இதையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கன்வின்சிங்கா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க சொல்லணும். நான் பண்ண முடியும்னு நினைச்சுதான் பண்ணேன். இந்த அதிக ஒரு நடிகனா மட்டும் தான் பார்க்கணும். வேற நான் வந்து குரு ஒரு ஆக்டர். இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இது வந்து பொதுவா வந்த சினிமால இருக்கிற கமர்ஷியல் பிலிமோட ஃபார்முலால வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது, எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அது வந்து தைரியமா வந்து ஒரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தியேட்டர்ல கொண்டு வர முடியும். ஏன்னா அதனால எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்கு. ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி 15-16 லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறாங்க. அப்பனா அந்த 7 கோடி மக்கள் வந்து 6,85,00,000 பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் குறைச்சி போட்டு வித்தியாசமா பண்ண வேண்டியிருக்கு. அதுல இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடில வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட how many million? 60 crore மக்கள் பாக்குறாங்க.
அதனால இப்போ ஹிந்திலயே நிறைய ரிவ்யூஸ் வந்து இப்போ பயங்கரமா ஹிந்தியில ரிவ்யூ வந்துருக்கு. படம் ரிலீஸ் ஆகி அரை மணி நேரத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 30 ரிவ்யூஸ் வந்துருக்கு ஹிந்தியில கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ப்ரீவியஸ் ஒரு கதையில ஹீரோன்றது ரொம்ப the word you should use is protagonist. ஹீரோ கிடையாது இதுல. அர்ஜுன் ஹீரோ. பட் இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னா பரான்ற கேரக்டர் தான். அவரு தான் சூத்திரதாரர். அவரு பண்றதுனாலதான் கதை மூவ் ஆகுது. ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி நம்ம வந்து ஹீரோ இல்லைன்ற அந்த கோட்பாடுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். பட் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னா அது மாதவன் தான். இஸ் த சென்ட்ரல் கேரக்டர். அது காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். இதனால இது எஃபெக்ட் ஆகுமா அதனால இது எஃபெக்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா பட் ஜென்ரலா கிரிக்கெட் எனக்கு கிரிக்கெட் வரையும் அந்த கிரிக்கெட் கான்வர்சேஷன் இருக்கு. ஒரு T20 டைம்ல டெஸ்ட் வர்றது வந்து டெஸ்ட்டுக்கு ஏன்னா அந்த ரெலவென்ஸ் வருது. இது வந்து ஒரு டெஸ்ட் T20 படம் மாதிரி இல்ல, இது நிஜமாவே டெஸ்ட் படம் மாதிரி இருக்கு. ஸ்லோவா அது இருக்கு, அந்த ஏற்றத்தா அதெல்லாம் இருக்கும் அந்த படத்துல. ஸோ அந்த கம்பேரிசன்ல இந்த படம் ஒரு குவாலிட்டேட்டிவ். நீங்க வந்து எந்த கிரிக்கெட்டர் கேட்டீங்கனாலும் எந்த ஃபார்மேட் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் பிடிக்கும்ன்றாங்க. ஆக்சுவலா படத்துல சூதாட்டம்ன்றது வந்து ஒரு பெரிஃபரல் ஐடியா தான். அது வந்து சென்ட்ரல் ஐடியாவோ அது எப்படி நடக்குது யாரு இன்வால்வ்ன்றது ஐடியா கிடையாது. அது அவங்கனால ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்ல அவர் வந்து அந்த அந்த எடை போடணும். அவர் பையன் முக்கியமா இல்ல அந்த கேம் முக்கியமான்ற ஒரு டெஸ்ட் வருது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தவிர அது படத்தோட சென்ட்ரல் ஐடியாவே கிடையாது. அண்ட் இந்த கிரிக்கெட்டர் வந்து இந்த க்ளோஸா கவனிச்சிங்கன்னா இந்தியாவில வளர்ந்த நிறைய கிரிக்கெட்டர்ஸோட ரெஃபரன்ஸ் வரும். அவரோட குரு சச்சின் டெண்டுல்கரோட குரு சொல்லியிருக்காரு, வளர்ந்த எந்த மேட்சும் பார்க்கவே மாட்டாங்க, ஒன்றும் தப்பான ஆல் த பேட் திங்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் வந்து சச்சின் கிட்ட வந்தது. விவேக் லட்சன் வந்து அவர் ஹைதராபாத்ல வளர்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நைட் பண்ணாங்க நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி படத்துல எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடந்த சில விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ஒரு கிரிக்கெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணமே தவிர ஒருத்தர் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா? நாங்க 2 பேருமே புதுசு இல்லையா. நான் வந்து அவங்களும் ஆர்கிடெக்ட், அதனால எங்களோட கனெக்ஷன். அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் அவங்களுக்கு ப்ரொஃபஸரா இருந்தேன். ஸோ 2 பேரும் ஆர்கிடெக்சர்ல இருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்புறம் அவங்க நிறைய பாடல்கள் எங்க படத்துக்கு பாடியிருக்காங்க. அப்பவே அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ், அவங்க வந்து ஒரு சிங்கரை மீறி ஒரு மியூசிஷியன் ஏபிள் டு டூ இட்ன்றது அப்பவே எனக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா எனக்கு வந்து ஐ நீடட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம யூஸ்வலா நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்ல நீங்க பார் வரணும், அந்த ஒரு சீனை ஃபுல்லா ஃபில் பண்ணணும் அப்படின்றது இல்லாம ஒரு மியூசிக்கை ஒரு கேரக்டரை ட்ரீட் பண்ணி டிராமா இருக்கும்போது மியூசிக்கை எடுத்து plot or movement. There's a lot of structural things we tried. Typical musical art treat பண்ணல. I wanted somebody to experiment. அவங்க நியூயார்க் போயிட்டு 2 வருஷம் படிச்சுட்டு we wanted new sound. அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னர் வேணும்ன்றதுக்காக தான் எனக்கு வந்து அவங்க 3 வருஷம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு இதை கண்டிப்பா பண்ணணும்னு டிசைட் பண்ண உடனே அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அனுப்பி ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லயே ஃபுல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டோம். அந்த சீனை படிச்சு இதுதான் மூடோட ஃபிலிம் அப்படின்றது வந்து ஸோ
First time படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் கம்ப்ளீட்டட் அட் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ். என் உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்ப நான் என் வீட்டுல எல்லாம் யாருமே அது நம்ம கலாச்சாரம். இந்த 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 படத்துல வந்து அவன் அடிக்கும் போதே தன்னோட மனசாட்சி தன்னோட தூர போக ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கறத நம்ம ரொம்ப அழகா காட்டிருக்கோம். காளி வெங்கடோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியா தான் இருக்கு. அது வந்து தூர போக போக நான் ஒரு மிருகமா மாறேன். அதனால அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரா மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது என்ன கெட்டது கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதனாலதான் அந்த மாதிரி சொல்லி முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையா ஒரு நடிகனா தான் இருந்தேன். அதான் உண்மை. ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும். நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி, ஒரு கதை வந்து ஒருத்தரோட விஷனா தான் இருக்கணும். அந்த பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கருத்தை சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆயிடுவாரு தவிர இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான். ஸோ அதுல வந்து எந்த விதமான டிஃபரன்ஸோ ஆர்குமெண்ட்டோ வந்துருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறாரு அதை நான் எப்படி பண்ணும் அப்படின்றத சேலஞ்ச் பண்ணேன். அது ஒரு ஸ்டைலா வச்சிருந்தேன். ஆமா ஆமா. ஏன்னா அதுல வந்து மனசு வந்து ரொம்ப குழம்பு போன அப்புறம் அது எப்படி பேசுறது என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாம தடுமாறுதான். அவங்களோட அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப அழகான குரல். இது வரைக்கும் அவங்க லைஃப் சாங் பண்ணது கிடையாது. டப்பிங் தான் அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இவங்க ரொம்ப இயல்பா நடிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலா வந்து லைஃப் சாங்ல நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும். இது வந்து எல்லா டயலாகும் மனப்பாடம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த அதுல வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்டா படத்தை முடிச்சு தினம் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் அந்த ஈவினிங்ல நம்ம 6 மணிக்கு மேல உட்காந்து ரெகுலர் பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் ஃபேபுலஸ். ஷி கிரியேட்டட் அ ஃபேண்டாஸ்டிக் அட்மாஸ்பியர் ஆன் செட். அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல எனக்கு தான் சாப்பாடு வரும். ஸோ அதுல தான் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ பப்ளிக் அது வண்டர்ஃபுல். சம்டைம்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஹேஸ் டு மீட் தி ஆக்டர். அந்த கேரக்டரோட மனநிலையும் அந்த ஆக்டரோட மனநிலையும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பெட்டர் இது கிடையாது. ஏன்னா she was in a state, she was trying to have a family. நான் அந்த டைம்ல பண்ணும்போது வாட் இட் இஸ் டு பி அ மதர் ஒரு அந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்தாங்க. ஸோ அது நேச்சுரலாவே அந்த மைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன பண்றது. ஸோ நிறைய இன்வால்மெண்ட் லாட். யூஸ்வலா அவங்க ஸ்டாரா தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல ஷி கம்ஸ் இன் தட். இது வந்து வெரி கிளியர்லி வி செட் வந்து யூ நீட் டு கம் as an actor. அது ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வருவாங்க. he was able to அதான் more than anything else வந்து அது வந்து ஒரு நம்ம கிரியேட் பண்ணது ஒரு க்ளவ் தான். கை அவங்களுக்கு அதை கரெக்டா வந்து அவங்க ஃபிட் பண்ணிக்கணும் இல்லையா. அதோட ப்ரிப்பரேஷன் அந்த படமும் நம்ம தானே பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் அது வில்லன் அது என்னால அந்த வில்லன்ற வார்த்தைக்கு மீறி போக முடியல. அது வில்லன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம வந்து இப்போ அந்த அர்ஜுனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனோட பெரிய வில்லன் எப்படி இருக்க முடியும். பையனை கொன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேட்ச் விளையாடுறான். அந்த ஃபேமிலிக்கு அவனோட பெரிய அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும். அது வந்து நம்ம வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தன் வில்லன் ஒருத்தன் அவன் சூஸ் பண்ற டிசிஷன்னால தான் மாறுறான். மாதவனோட கேரக்டர் நீங்க க்ளோஸா நோட் பண்ணீங்கன்னா அது மிஸ் ஆகும். பட் லாஸ்ட்ல வந்து இதுவரையும் ப்ராஜெக்ட் தான் முக்கியம் போயிட்டே இருக்கிறவரு லாஸ்ட்ல பொண்டாட்டிக்கு ப்ராப்ளம் வரும்போது உனக்கு தேவை நான் தான் நீங்க வான்னு சொல்லிட்டு he saved her.
அப்போ ஹீரோ தானே. என் பொண்டாட்டி போதும் பரவாயில்ல, இப்ப குழந்தைய வந்து அந்த கடல்ல தான் இருக்கானே தவிர அவன் ஒண்ணும் பண்ணலையே அந்த குழந்தைய. ஸோ ஹீ சேவ்ட் ஹர். அவங்க பின்னாடி போற இது வந்து ஹீ சேவ்ட் ஹர். ஸோ அந்த நிலைமையில கூட சரி இதோ நான் தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஹீரோ தான். பல்லு போச்சா? நினைக்கிறேன், அதை நம்பாதீங்க. அது ப்ரொடியூசரா வந்து இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் அவங்க வந்து வெரி கிளியர்லி சைன் பண்ண அன்னைக்கு கான்ட்ராக்ட்ல இருக்கு that you will not be involved in any promotion. நான் எதிர்பார்ப்பு தானே, நான் எதிர்பார்ப்பு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்களான்றதை தவிர இப்போ எவ்ரி திங் இஸ் ஸ்போக்கன், இதுதான் என்னோட டேர்ம்ஸ், இதுதான் இருக்குன்னா அவங்க வந்து அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. பட் இன்ஃபேக்ட் அது வந்து டெக்னிக்கல் இந்த வாட்டி வந்து 15 நாள் ஒதுக்குனாங்க. என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பர்சனல் ஒரு விஷயம்னால 15 days ஷூட் கேன்சல் ஆச்சு. ஷி ஹேட் டு கேட்ச் அப் வித் a lot of அவங்க ஷூட் இருந்தனால தான் ஷி வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் இட். பட் இது ஒரு விஷயம் நடந்ததுனால ஷி வில் நாட் பீங் ஏபிள் டு டு. பட் ஆனா எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ப்ரொடியூசர் வந்து டே ஒன்ல இருந்தே தெரியும் அவங்க இவ்வளவுதான் இன்வால்வ் ஆகும். படத்துல அந்த ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. அந்த சீன் எழுதும் போதே வந்து அது எப்படி எழுதிங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு அது ஒரு பட்டாசு மாதிரி அவங்களே பிரி வச்சுக்கணும். அவங்களே ஒரு ஸ்டேஜா அந்த கேரக்டர் பில்ட் பண்ணி ஃபைனலா வெடிக்கணும். அந்த கைண்ட் ஆஃப் கேலிபர் எங்க அந்த எழுதும் போதே அந்த சீன் எழுதும் போது அது சிங்கிள் டேக் ஆக்சுவலா. அவங்க அந்த 4 நிமிஷம் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கட் பண்ணிருக்கோமே தவிர பட் அவங்க சிங்கிள் டேக்ல அவன் அடிக்கிற வரையும் அது சிங்கிள் டேக், கீழே உழற வரையும் சிங்கிள் டேக். ஸோ அந்த லெவல் கேலிபர் ஒருத்தவங்களுக்கு வேணும். அந்த ஒரு சீன்ல வந்தா கூட நீட் டு அப்படியே தூக்கி சாப்பிடணும் அந்த சீனை. ஸோ அந்த லெவல் யாரு இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனது மீரா தான். இந்த 4 கேரக்டருமே நான் ஃபர்ஸ்ட் எழுதும் போது இவங்க தான் எனக்கு வேணும்னு சொன்ன 4 கேரக்டரும் வந்தாங்க. அது காரணம் ஸ்கிரிப்ட் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். தேங்க்யூ. The villain in him dies, but he remains. Okay. Thank you so much. I hope you enjoy it. Thank you.